ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா நண்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நண்பா நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போச்சு நண்பா. சரிங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா 657 கொடுத்தேன். சரிங்களா, இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் உள்ளக்க நம்பர் பார்க்க நண்பா 765 இருக்குது. சரிங்களா, அது மட்டும் வெளியே வந்தால் நம்ம வின்னிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா, 5 பார்த்தீங்கன்னா 2 போல் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா நண்பா, ஆனால் இந்த தடவை நான் 657 ஸ்ட்ராங் ஆச்சு. சி போர்டில் 7 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு நண்பா. ஆனால் இந்த தடவை அது பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் நண்பா. இந்த 765 மட்டும் வெளியே வந்தால் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்ளே போயிடுச்சு. சரிங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற நண்பர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிப்பீங்க, நம்பர் கொடுத்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. சரிங்களா, சரி நண்பா, நாளைக்கு கெஸிங் நண்பா பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தாலும் மட்டும். சரிங்களா நண்பா, பார்த்தீங்கன்னா இது டெய்லி சாட். சரிங்களா, டெய்லி சாட்டில் நண்பா இந்த நம்பர் எடுத்துன்னு இருக்கேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் நண்பா, இது வந்து வீக்லி சாட்டு. சரி நண்பா, வீக்லி சாட்டில் நம்ம பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 100 சரிங்களா, இதில் 105 சரிங்களா, அப்புறம் 702 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 0 மிஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இந்த கடத்தில் நண்பர் 0 மிஸ் ஆகிருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த கடத்தில் நண்பர் 0 மிஸ் ஆகிருக்கும். பாருங்கள், ஒன்லி கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டும் தான். நம்ம இந்த நண்பர் ஒரு சின்ன சாட். சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. சரிங்களா, சி போர்டுக்கு நண்பா, இது சி போர்டு பார்த்துக்கோங்க. இப்போ நண்பா நான் பார்த்தோன்னா ஒரு நம்பர். சரிங்களா, நான் எந்த மாதிரி நம்பர் எடுக்கிறேன்னா, இப்போ எப்படின்னா இப்போ 900 பார்த்தீங்கன்னா ஒரு 952 ரிசல்ட் அனுப்பாங்க. சரிங்களா, இந்த 952 என்ன பண்ணுறீங்கன்னா 952 பெருக்கல். சரிங்களா, இங்கே பெருக்கல் 64. சரிங்களா, இது பெருக்கி பாருங்கள். ஒரு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் வரும். சரிங்களா, இங்கே ஒரு 6 டிஜிட்டில் நம்பர் வரும். இந்த நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அந்த 6 நம்பரும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும் நண்பா. சரிங்களா, அப்படி ப்ளஸ் பண்ணி நண்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் வரும். இந்த 6 நம்பர் சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் 2 நம்பர் வரும். சரிங்களா, இப்போ 25 இப்போ வந்தால் இல்லை 18 இப்படின்னு வரும். இப்போ இந்த வர நம்பருக்கு சிங்கிளாக வர வரைக்கும் நண்பா ஒரு நம்பர் வர வரைக்கும் ப்ளஸ் பண்ணியே வாங்க. இப்போ 25 வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 2 சென்டரில் ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ 5 + 2 பார்த்தீங்கன்னா 7 வந்துடும். சரிங்களா, இப்போ 18 வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 1 + 8 எழுதி நம்ம 9 எடுத்துப்போம். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நண்பா இங்கே 952. சரிங்களா, அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே 952 பார்த்தீங்கன்னா நண்பா 952 போட்டோம்ல, இங்கே 952 நண்பா பார்த்தீங்கன்னா 64 நான் பெருக்கும் போது இந்த ரிசல்ட் வருமா. இது வேணால் பண்ணினா அப்படியே ப்ளஸ் பண்ண சொல்லுவேன். சரிங்களா, இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 19 ஒரு 6 நண்பா 25. இப்போ 25னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 + 5 ப்ளஸ் பண்ணும்போது 7. இப்போ 7க்கு 2. சரிங்களா, இதுதான் கேம் முடிஞ்சு. இப்போ நான் 7-2 அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வரணும். சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நண்பா நம்ம 7-2 எடுத்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 952க்கு அடுத்தது 7-2 எடுத்துன்னு இருப்பேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா 952க்கு நம்ம 7-2 எடுக்கும்பொழுது இப்போ 7 பாஸ் ஆகிடும். சரிங்களா, இங்கே வந்து பாஸ் ஆகும். சரிங்களா, இந்த விதத்தில் பார்க்கும்போது நண்பா இது வரையுமே பாஸ் ஆகின இருக்கும். வேணா நண்பா செக் பண்ணி பாருங்கள் ஒரு ரிசல்ட் இருந்து. சரிங்களா, 952 போட்டுன்னு இருக்குன்னா அப்போ அடுத்து 734 பெருக்கல் 64. சரிங்களா, போட்டு பாருங்கள், அதில் ஒரு நம்பர் வரும். அப்புறம் 065 ஒரு நம்பர் வரும், 380. சரிங்களா, இப்போ 380க்குன்னா பெருக்கல் 64. அப்போ இது கூட பெருக்கல் 64. இப்போ வரக்கூடிய நம்பர் கூட நண்பா 64 பெருக்கணும் வந்தீங்கன்னா இங்கே 324க்கு பெருக்கல் 64. இது மாதிரி பெருக்கணும் நண்பா 9 கிடைக்கும். சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 கிடைக்கும். நாளைக்கு ஆள் போட்டு நண்பா 9 தான். சரிங்களா, ஏன்னா அது மட்டும் இல்லை 61 இது போட்டு பெருக்கணும் நண்பா அதே நம்பர் தான் வரும், 9 தான் வரும். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 61 பெருக்கும்போதும் 9 தான் வருது, 64 பெருக்கும்போது 9 வருது. இன்னும் 2-3 டைம் திரும்ப நண்பா பெருக்கியிருப்பேன், ஆனால் எல்லாத்தையும் 9 தான் வந்துருக்கும். சரிங்களா, நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா 734 ரிசல்ட் இருந்தாங்களே, அதாவது நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த கம்பெனியோட ரிசல்ட் மட்டும் தான் நம்மளுக்கு 724 நண்பா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 724 இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ரிசல்ட் ஆரம்பிக்கிறாங்க. 724 பெருக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உளுந்த ரிசல்ட்டுக்கு அப்படியே பவர் நண்பா. சரிங்களா, இப்போ 734க்கு அப்படியே பவர் எடுத்து என்ன வரும், 289. சரிங்களா, இது ரெண்டும் பிறகுங்கன்னா இப்போ இந்த ஒரு நம்பருக்கு இது பவர் நண்பா. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9 பிறக்குன்னா நண்பா இந்த நம்பர் வரும்.
2 1 3 1 2 6 இது நண்பா சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நண்பா சிங்கிளாக ப்ளஸ் பண்ணணும். இப்போ சிங்கிளாக ப்ளஸ் பண்ணும்போது 14ன்னு வருமா, 14 என்ன பண்ணினா 1 + 4ன்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் நம்பர் வர வரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ 5 5க்கு பவர் நம்பர் 0, இந்த ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கும் சரிங்களா. 734 ரிசல்ட்டுக்கு அடுத்தது நம்மளுக்கு 5ஆ இல்லைனா 0வா நோட் பண்ணிக்கணும்பா. 5 இல்லைனா 0 சரிங்களா. இப்போ 734 நம்ம நோட் பண்ணுங்கள். 734 பார்த்தீங்கன்னா 734க்கு நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0 இல்லைனா 5, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும். நம்ம அடிச்சோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 5 ஆல் போல் விளைஞ்சிடும், நமக்கு வின்னிங் கிடச்சிருப்போம். அந்த மெத்தட்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 கிடைக்குது சரிங்களா. இந்த மெத்தட் நம்ம 9 கிடைக்குது. அதனால் நாளைக்கு 9 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அந்த 9 எங்கே வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா, இதுலேயே நம்ம ஸ்கூலுக்கு அதாவது குழு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 9 இருக்குல்ல, இங்கே ஒரு 9 இருக்கு நண்பா. 952 இங்கே ஏ போல் 9 இருக்கும். அது ஏ போல் மட்டும் பாருங்க நண்பா. 7 0 3 0 7 3 அந்த 9 நண்பா வந்ததுன்னா அப்படியே கண்டினியூவாக ஒரு 8 4 ரிசல்ட் வருது சரிங்களா. 8 4 ரிசல்ட் கண்டினியூவாக வருது பாருங்கள். நாளைக்கு ஏ போல் நண்பா 9 வர மாதிரி கணக்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா. சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து டெய்லி சார்ட், ரொம்ப டெய்லி சார்ட் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 535 சரிங்களா. இதில் பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நண்பா. இப்போ நண்பா இங்கே இந்த 1 சரிங்களா, அதாவது 1 4 கட்டம் போட்டுருக்குல்ல, 4 9 4 கட்டம் போட்டுன்னு இருக்குல்ல, அதுவும் பாருங்கள். 3 8 3 கட்டம் போட்டுன்னு இருக்குல்ல, அது பாருங்கள் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 4 9 4 இங்கே பார்த்தீங்கன்னா 3 8 3 சரிங்களா. அப்போ இன்றைக்கி வந்து சி போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் தான் சி போர்டு நண்பா. அப்போ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 5 தான் சரிங்களா. நாளைக்கு சி போர்டுக்கு 5 சரி நண்பா. நாளைக்கு சி போர்டுக்கு 5 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்த்துக்கோங்க உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் சரிங்களா. அதேமாதிரி நண்பா நான் ஏன் சி போர்டு 5 தரேன்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஸேவோட கம்பெனி, அதாவது 661 ட்ரா நேம் இருக்குது. 659 ரிசல்ட் பாருங்கள். 729 அந்த சி போர்டு அப்படியே இறக்கி வச்சு நிற்போம் சரிங்களா. அதே மாதிரி அக்ஸேவோட ரிசல்ட்டு 660, அதில் பார்த்தீங்கன்னா 324க்கு அந்த சி போர்டு அப்படியே இறக்கி வச்சு நிற்பான் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நாளைக்கும் பார்த்தீங்கன்னா சி போர்டு இறக்குனா நம்மளுக்கு இந்த கணக்கிலும் வருது, அவனுடைய கணக்கிலும் வருது சி போர்டுக்கு சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 9 சி போர்டு அப்படியே இறக்கிப்பான், இங்கே 4க்கு அப்படியே இறப்பான், அப்போ 5க்கு அப்படியே இறக்கணும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டுக்கு 5 நம்ம நோட் பண்ணிக்கணும்பா. சி போர்டுக்கு 5. நான் அந்த பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் சரிங்களா. அதை நான் சொன்ன மெத்தட் பெருக்கி பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா வந்துடும் சரிங்களா. நண்பர் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா அதுவும் நண்பர் நான் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் மாற்றிக்கிறேன். அதாவது நம்ம எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம எதாவது பார்க்கணுன்னா 114 832 சரிங்களா. இதில் வந்து ஃபஸ்ட் நம்பரையும் டி போர்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், டி போர்டு 4, 2 ப்ளஸ் பண்ணால் 5ஆ, நம்ம அதை அப்படியே 5 எழுதிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 9 இருக்கும், இங்கே 9 இருக்கும், இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணினா 9 தான் வரும் சரிங்களா. ஏன்னா 18 சிங்கில் ப்ளஸ் பண்ணால் 9. அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணும்போது 2 தான். இப்போ இங்கே 7 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் 7 தான். இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 1 இருக்குது, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணா 1 தான், ஏன்னா 10னா 1 தான் வரும். இங்கே 7 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணா 13, 13னா 4 சரிங்களா. ஆனால் 1 + 3 பார்த்தீங்கன்னா 4. ரொம்ப உளுந்து ரிசல்ட். இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துட்டேன், இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா +2 பண்ணி பாருங்கள். இது கூட +2 பண்ணிங்கன்னா நண்பா 7ன்னு வருமா. இது கூட +2 பண்ணால் 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் அது 2ன்னு வருமா. அப்போ அடுத்து இங்கே 2 இருக்குது, 2 + 2 பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்துடும். அப்போ இங்கே 7 இருக்குது, 7 + 2 பண்ணிங்கன்னா 9ன்னு வரும். அப்போ இது கூட +2 பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். அப்போ இது கூட +2 பண்ணிங்கன்னா 6ன்னு வரும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 7 எடுத்தோம்ல ஃபஸ்ட் நம்பர், இந்த 5யும் இங்கே 2யும் ப்ளஸ் பண்ணும்போது 7 எடுத்தோம்ல, பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து நண்பர் பி போர்டு. அடுத்து நண்பர் 2 பார்த்தீங்கன்னா அது ஏ போர்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா. அந்த 4க்கு பவரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது சரிங்களா. இப்போ 9 பார்த்தீங்கன்னா பவரில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்கும், அது பி போர்டில் இருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்தது 1 3 எடுத்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பி போர்டு. அடுத்து நண்பா 4, அதாவது 4 + 2 6, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் சரிங்களா. இந்த 6ஆம் நம்பர் ஏதாச்சும் ஒரு போர்டுக்கு வரணும், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நண்பா பி போர்டு,
அடுத்து 2 நாள் ஏ போர்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு அனுப்பிக்கிறாங்க. ஒரு நாள் மெயின் பவரு. அப்போ மெயின் வந்துச்சுன்னா இன்றைக்கி, நாளைக்கு ஒரு நாள் மெயின் வரணும் சரிங்களா. இந்த கணக்கில் நண்பா நான் மெயின் வந்து 6 எடுத்துருக்கேன் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. மெயினில் வந்து 6. யாராச்சும் நண்பா ஸ்க்ரீன்ஷாட் கூட அடித்து பாருங்கள் பொறுமையாக கூட சரிங்களா. நாளைக்கு ஒரு ஆல் போர்டுக்கு ஒரு 6 வரணும். அந்த கணக்கில் நண்பா சி போர்டுக்கு 5. அப்போ நம்மளுக்கு ஏ போர்டுக்கு 9. ஏன் நான் ஏ போர்டுக்கு 9 தரணும்பா, அதுவும் ஒரு காரணம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரிங்களா. இந்த 3 இருக்குல்ல, ஃபஸ்ட் நாள் 327ல் இந்த 3 சரிங்களா. இந்த 3 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நாள் 9, அப்போ ஒரு நாள் கழித்து 8, ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 7, இப்போ ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 9, ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 9, அப்போ ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 7, அப்போ ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 8, ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 2, ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. அப்போ நாளைக்கு ஏ போர்டு, நாளைக்கு ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏ போர்டு வரணும். அவனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 3, 8, 9, 7, 2 சரிங்களா. இந்த நம்பர் தான் அஞ்சு வரும் சரிங்களா. அதான் நண்பா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 19 ஆயிடுச்சு நண்பா, சாரி நண்பா 20 ஆயிடுச்சு. அந்த 20 நாளுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 நம்பர் தான் ஏ போர்டு வரும். ஒரு நாள் கழித்து ஒரு நாள் நோட் பண்ணிக்காங்க. 3, 8, 9, 7, 2. அப்போ நாளைக்கு நண்பா இந்த மாதிரி கணக்கில் நம்மளுக்கு அந்த வீக்லி சார்ட் இருக்குல்ல, அதுலேயுமே ஏ போர்டுக்கு 9 வர மாதிரி இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டுக்கு 9 வர மாதிரி இருக்குது. அப்போ நம்ம கணக்கில் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். நாளைக்கு எல்லாருமே நண்பா இந்த ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நான் ஏ போர்டுக்கு சரிங்களா, ஏ போர்டுக்கு ஒரு சிங்கிள் நம்பர் தான் தரேன் நண்பா. ஏ போர்டுக்கு 9 சரிங்களா. நம்ம பி போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் 6. அது 6 ஏன் சொல்லி இப்போ ஏன் வருதுன்ட்டு சி போர்டு சரிங்களா. சி போர்டுக்கு 5 நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எல்லாருமே இந்த ஒரு செட்டு 965ன்ட்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு செட் நாளைக்கு எல்லாருமே நண்பா ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ட்ரை பண்ணிட்டுனா வின்னிங் வந்தாலும் சரி நண்பா, வின்னிங் அதாவது இந்த 965 நாளைக்கு வின்னிங் வந்துச்சுன்னா சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 965 ட்ரை பண்ணி பாருங்கள். 965 சரிங்களா. ஒரு நம்பர் இருக்குது என் கணக்கில், இது பாருங்கள். வின்னிங் வந்துச்சுன்னா நண்பா சரிங்களா, வின்னிங் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் சரிங்களா. பாருங்கள், எனக்கு முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட வழியில் நான் ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் தேவைப்படுது நண்பா. பாருங்கள், நாளைக்கு எல்லாருமே இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 965ன்ட்டு ஒரு 30 ரூபாய்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சரி நண்பா, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.